மனைவி ஒரு பிரச்சனையை அவனுக்கு கோபம் உண்டாகும் விதத்திலே கூறுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கணவனோ மனைவியோ யார் வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பினாலும் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடனே அன்றைக்கு நடந்த பிரச்சனைகளை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை கடுப்பாக்க வேண்டாம். அப்படி செய்தால் பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால் அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பிறகு பிரச்சனைகளை இருவரும் உட்கார்ந்து பொறுமையோடு பேசி ஆலோசனை செய்தால் குடும்பத்தில் சமாதானம் நிலவும். இதுவரைக்கும் இப்படித்தான் நடந்தது என்று நினைப்பவர்கள் இனி இது போன்று நடக்காமல் இருக்க கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். வேலையிலிருந்து வந்த உடனே வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ சொல்லாமல், அது அவங்க கோவப்படும் விதத்துல பேசாமல், அவங்க கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்னு அந்த நேரத்தை சரியான விதத்துல புரிந்து கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் சுலபமாக முடியும். வாசிப்போம் 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில்